அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு மே 4ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான யோகம் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்கப் போகிறது என்று பார்க்கும்போது, ஜென்மராசியில் நீச்சம் பெற்றிருந்த புதன் வலுப்பெற்று 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் நுழைகிறார். ராசியின் அதிபதி 3இல் சஞ்சரித்தாலும் சுக்கிரன், புதன் மற்றும் சூரியன் உச்சம் பெற்று தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. இதன் காரணமாக புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழலும் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் தருணமாக மே 4 முதல் அடுத்த 7 நாட்கள் எப்படி அமைய போகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது, கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது மிக பெரிய மாற்றத்திற்கு அடித்தளம் இடக்கூடிய வகையில் அமைகிறது. மிக முக்கியமாக வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன் நீட்ச நிவர்த்தி பெற்று மிக வலுவாக மே 7ஆம் தேதி முதல் மேசராசியில் அமருகிறாருங்க. புதனினுடைய இந்த மாறுதல் பல்வேறு வகையில அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சில மாதங்களுக்கு பிறகு மீண்டும் முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய 3 கிரகநிலைகளும் மேசராசியில் இணைந்து சஞ்சரிக்கின்றன. அதிலும் குறிப்பாக முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. புதனும் நீச்ச நிலையிலிருந்து நிவர்த்தி பெற்று வளம் பெறக்கூடிய வலு பெறக்கூடிய ஒரு அமைப்பிற்கு மாறுகிறார். எனவே இதுவும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனும் அது சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கிறாருங்க. என 3 கிரகநிலைகள் மேசராசியை வளப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். ஏனென்றால் முதன்மையான கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சத்தில் இருக்கிறார். சூரியன் உச்சத்தில் இருப்பதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு. உங்களுடைய பணிகளை பலனை எதிர்பாராமல் கடமையை சரியாக செய்தால் உங்களுடைய திறமைக்கு மிக பெரிய அளவில் அங்கீகாரம் கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் மிக வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைவதற்கான சூழல் உண்டு. வித்யாகரகராக இருக்கக்கூடிய புதனும் வலுவிழந்து நீச்ச நிலையிலிருந்து மாற்றத்தை சந்தித்து வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் திட்டமிட்டதை விட அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. தெளிந்த அறிவாற்றலுடன் சரியான முறையில் புதிய வாய்ப்புகளை வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகத்தை நிச்சயமாக கொடுக்கிறார். சுக்கிரனும் மிக வலுவாக இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் நல்ல ஒரு மாறுதல் அரசியல் மற்றும் கலைத்துறை ரீதியான பணிகளில் அபரிவிதமாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகி உள்ள ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக மே 1ஆம் தேதி முதலே ரிஷபராசியில் சஞ்சரிக்கிறார் திருக்கணிதத்தின்படி. ஆனால் வாக்கிய கணிதத்தின்படி மே 8ஆம் தேதி முதல் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. எப்படி பார்த்தாலும் குருவினுடைய இந்த ரிஷபராசி சஞ்சார காலகட்டத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு தருணமாக இந்த வாரம் அமைகிறது. எனவே குரு சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருப்பதால் பல சௌகரியமான முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் அடுக்கடுக்காக கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகும். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் நிச்சயமாக பல சிரமம் தடைகள் விலகும். ஏனென்றால் மிகுந்த வீரியத்துடன் குரு செயல்படுகிறாருங்க. இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார். குடம் குடமாய் நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய கும்பராசியில் சனி சஞ்சரிப்பது அனைத்து விதமான தடைகளையும் தாமதங்களையும் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் விளக்குகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை மிகவும் வலுவாக நிறைந்து கொடுப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக
தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இதன் காரணமாக இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ஆயுள்காரகனான சனியின் அமைப்பு காரணமாக உங்களுடைய சிறு முயற்சி கூட பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை வலுவாக நிறைந்து பெறுவதற்கான யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது ராகு மற்றும் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆகிய 2 கிரக நிலைகளும் குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் வலுவாக இணைந்து சஞ்சரிக்கின்றன. மட்டுமல்லாது சந்திரனும் வாரத்தின் முற்பகுதியில் குரு ஆட்சி வீடான மீன ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. பிற்பகுதியில் கூட்டு கிரகங்களுடன் இணைந்தும் இறுதியில் குருவுடன் இணைந்தும் சஞ்சரிக்க போகிறார். சந்திரன் பல்வேறு இடங்களில் மாறி சஞ்சரித்தாலும் கிரகங்களுடைய கூட்டமைப்பை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் மீன ராசியில் ராகு மற்றும் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். மேச ராசியில் வித்யாகாரகரான புதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் மற்றும் சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. இறுதியில் குருவுடனும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. எனவே பல்வேறு வகையான தடைகள் சந்திரனின் அமைப்பு காரணமாக விலகி நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகத்தையும் வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் ராகு மற்றும் செவ்வாயின் இணைவால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. ஏனென்றால் ராகு தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டாருங்க. பூமிகாரகன் அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் நிச்சயமாக சிரமம் இல்லை. ஏனென்றால் சனியை விட்டு விலகி சஞ்சரிப்பதே பல்வேறு வகையில நல்ல முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். ராகு குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது வித்யாகாரகரான புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. கேது கன்னிராசியில் பாதி தூரத்திற்கு மேல் கடந்துவிட்ட சூழ்நிலையில் இனி கற்பனையான சிந்தனைகள், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பமான மனநிலை போன்றவற்றை தவிர்ப்பதற்கான நல்ல சூழலை உருவாக்கி கொடுப்பார். சரியாக பயன்படுத்தி கொண்டால் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த தருணமாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் என்பதில் சந்தேகமே இல்லைங்க. இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இருக்க எந்தெந்த விஷயங்களில் அதீதமாக புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய தருணமாக அமைவதற்கான சூழல் நிறைந்துள்ளது என்று பார்க்கும்போது மீனராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குரு பகவான் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு சென்று சஞ்சரிப்பது 2ஆம் இடத்தை ஒப்பிடுகையில் நிச்சயம் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் வெற்றி பெறுவதற்கு சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் மன நிம்மதியையும் ஒற்றுமையும் அதிகரிக்க வேண்டும் என்றால் சற்று விட்டு கொடுத்து வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உறவினர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய வீண் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நிச்சயம் நல்ல பலனை பெற்றுத்தரக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு அமைகிறது. பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்களை விளக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக பொறுமையை இந்த தருணத்தில் கடைபிடிக்க வேண்டும். ஆனால் அதே வேளையில் சனி விரயஸ்தானத்தில் பாதிக்கு மேல் கடக்க போகிறார். எனவே விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் அலைச்சல் வெகுவளவில் குறைகிறது. உத்தியோக ரீதியாக உங்களது சிறு முயற்சி கூட புதிய வேலை வாய்ப்பையும் புதிய வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் உத்தியோக ரீதியான சலுகைகள் போன்ற அனைத்தையும் மீனராசிக்காரர்களுக்கு பெற்று தருவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொண்டால் நல்ல பலன் நிச்சயமாக உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் அகலக்கால் வைக்க வேண்டாம். மிகப்பெரிய முதலீடுகளை நிச்சயமாக தவிர்த்திட வேண்டும். இந்த தருணத்தில் திட்டமிட்டு தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக செயல்பட்டால் நிச்சயமாக நல்ல பலனை பெறுவதற்கான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய யோகமும் தொழில்துறையில் மிக வலுவாக கிடைக்கும். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 2இல் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே மற்ற துறைகளை ஒப்பிடுகையில் மீனராசிக்காரர்களுக்கு கலைத்துறை மிகவும் பலம் வாய்ந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறையில் அடுக்கடுக்காக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகமும் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. வருமானம் உயரும். கடன் சார்ந்த தொல்லைகள் வெகுவளவில் குறைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டு அனைத்தையும் சரியாக செய்யக்கூடிய யோகம் உண்டு. ஆனால் உணர்ச்சி வசப்படாமல்
நிதானமாகவும் பொறுமையாகவும் பேச வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைக்கப் போகிறது. வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன் நீச்ச நிவர்த்தி பெற்று ஜென்மராசியை விட்டு விலகுகிறார். எனவே கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்ம ராசியில் மிக வலுவாக ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே எதை செய்தாலும் விவசாயம் சார்ந்த பணிகளில் சற்று பொறுமை கடைபிடிக்க வேண்டும். எடுத்தோம் கவர்த்தோம் என்று எதையும் செயல்படுத்தக்கூடாது. கால்நடை வளர்ப்பிலும் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற ராசியின் அதிபதியான குரு 3லும் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 2லும் இருப்பது நிச்சயமாக சமமான பலனை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே பெண்மணிகள் திட்டமிட்டு செயல்படக்கூடிய காரியங்களில் நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக வலுவாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு மீனராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி வெற்றி மீது வெற்றியும் புதிய வாய்ப்பும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு.